ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பானின்ஸ் டூ சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம குமார் இருந்துட்டு அரசியை நம்ம எப்படியாவது கல்யாணம் பண்ணிக்கலாம், அப்போ தான் அந்த வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்கிட்டையும் சம்மதம் வாங்கிட்டு வந்துடுவாங்க அப்படின்னு ஆர்வமாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம அப்பத்தாவும் பழனியும் மூஞ்சி தொங்க போட்டு வராங்க. இதை பார்த்து நம்ம குமார் இருந்துட்டு ரொம்பவே ஆர்வமாக ஓடி வந்து, இங்கே பாருங்க அப்பதா, என்ன அப்பதா அரசி எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன்னு ஒத்துக்கிட்டாங்களா, சொல்லுங்க அப்பதா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இதை கேட்டு நம்ம பழனிக்கு பயங்கர கோவம் வந்துடுது. இங்க பாருடா, நீ பண்ண பொறுக்கித்தனக்கு உனக்கு யார பொண்ணு கொடுப்பா, அந்த வீட்டில் போய் பொண்ணு கேட்டா அசிங்கப்பட்டு தான் வரணும்னு ஆத்தாக்கு நான் ஏற்கனவே சொன்னேன். ஆனா ஆத்தா என் பேச்சை கேட்காம அங்க போய் அசிங்கப்பட்டு தான் வந்துச்சு. இனிமே அரசியை கல்யாணம் பண்ணிக்கிறேன், அரசி தான் எனக்கு வேணும்னு நீ உன் மனசுல ஆசையை வளர்த்துக்கிட்டு வச்சுக்கிட்டு இருக்காத. உனக்கு வேற ஒரு பொண்ணை பார்த்து ஆத்தாவை நான் கல்யாணம் பண்ணி வைக்க சொல்றேன், அது வரைக்கும் நீ பொறுமையா இரு அப்படின்னு நம்ம அப்பத்தாவை கூட்டிட்டு நம்ம பழனி கிளம்பிடுறாரு. இதெல்லாம் கேட்ட குமாருக்கு மனசு கஷ்டம் தாங்க முடியல. அந்த அரசி என்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாளா, ஐயோ கடவுளே, என்னை லவ் பண்றேன்னு சொன்னாலே அப்படின்னு பழைசெல்லாம் நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதை சும்மாவே விடக்கூடாது, அவளை ஏதாவது பண்ணி ஆகணும், அரசியை எப்படியாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டு என்னோட பொண்டாட்டியை ஆக்கிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துல அரசிக்கிட்ட போய் பேசணும் அப்படின்னு வெளியே கிளம்புறாங்க. போன உடனே அரசி காலேஜுக்கு கிளம்பிக்கிட்டு இருக்காங்க. அந்த வழியில நம்ம அரசியை பார்த்து, இங்க பாருடி, என்ன அழகா இருக்குன்னு திமிராடி உனக்கு, என்னடி உனக்கு என்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு உனக்கு விருப்பம் கிடையாதா, எனக்கு என்னடி குறை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமா பேசிக்கிட்டு இருக்கவும், இங்க பாருடா, இந்த மாதிரி பொறிக்குத்தனத்தெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத, முதல்ல இங்கிருந்து கிளம்பு அப்படின்னு சொல்லவும், இங்க பாருடி, உன்னை நான் சும்மாவே விட மாட்டேன்டி, நீ என்னென்ன நினைச்சுக்கிட்டு இருக்க, நீ அந்த பையனை லவ் பண்றதானே, அதனால தானே என்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொன்னேன், ஆமா தானடி அப்படின்னு சொல்லி பேசவும், அந்த நேரம் பார்த்து நம்ம கார்த்திகேயன் வந்துடுறாரு. வந்த உடனே நம்ம குமார் கிட்ட போய் சண்டை போடுறாரு நம்ம அரசிக்காக. இங்க பாருடா, நீ யாருடா நடுவில் வரத்துக்கு, இங்க பாருடா, எனக்கும் அரசிக்கும் நடுவில் 1000 இருக்கும், நீ யாருடா எங்களுக்கு இடையில வரத்துக்கு அப்படின்னு ரொம்ப கோவமா நம்ம அரசிக்காக நம்ம கார்த்திகேயன்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம பாண்டியன் வந்துடுறாரு. வந்த உடனே பயங்கர கோவத்துல நம்ம குமார் அப்படியே நெஞ்சு மேலே எட்டி உதைச்சிடுறாரு. எட்டி உதைச்ச உடனே நம்ம குமார் அங்க பக்கம் தள்ளி போய் விழுறாரு. இங்க பாருடா, என் பொண்ணுகிட்ட இனிமேல் ஏதாவது வம்பு வச்சுக்கிட்ட அவ்வளவுதான் உனக்கு மரியாதை, அப்புறம் நடக்கிறதே வேற. உன்னோட பெரியப்பாக்காகவும் உன்னோட அப்பத்தாக்காகவும் தான் இப்போ வரைக்கும் நான் பொறுமையாக இருக்கேன். இது இனிமேலாவது நீ உன்னோட வாழை சுருட்டிக்கிட்டு அமைதியாக இரு அப்படின்னு ரொம்ப கோபமாக பேசிக்கிட்டு இருக்கவும், நம்ம அரசி அழுதுகிட்டே போய் நம்ம பாண்டியனை கட்டி பிடிச்சிக்கிட்டு, அப்பா இங்கே பாருங்கப்பா, என்னை நிம்மதியாக காலேஜுக்கு கூட போக விட மாட்டேங்கிறப்பா, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழுதுகிட்டே இருக்கவும், கார்த்திகேயன் இருந்துட்டு, இங்கே பாருங்க சார், இந்த பொண்ணை எதுக்காக நீங்கள் தனியாக வெளியே அனுப்புறீங்க, நீங்களே கூட்டிட்டு போய் விடலாம்ல, இவங்க ரொம்ப பயந்து போயிருக்காங்க, ஃபர்ஸ்ட் இவங்களை கூட்டிட்டு போங்க சார் அப்படின்னு சொல்லவும், நம்ம பாண்டியன் இருந்துட்டு கார்த்திகேயனுக்கு ரொம்ப நன்றி சொல்றாங்க. இங்க பாருங்க தம்பி, என் பொண்ணை காப்பாத்தினதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தம்பி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அரசியை கூட்டிட்டு போய் காலேஜில் விட்டுட்டு வராங்க. விட்டுட்டு வந்த உடனே நம்ம திரும்ப பாண்டியன் இருந்துட்டு அரசிக்கு கால் பண்ணி, இங்க பாரு அரசி, நடந்ததே நினைச்சுக்கிட்டு பயந்துகிட்டெல்லாம் இருக்காத, அப்பா நான் இருக்கேன், நீ உன்னோட படிப்புல மட்டும் கவனத்தை செலுத்து சரியா அப்படின்னு சொல்லி ஃபோன் பண்ணி சொல்லிடுறாங்க. சரிங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அரசியும் படிப்புல கவனம் செலுத்துறாங்க. இந்த பக்கம் குமார் பயங்கர கோவத்துல இருக்காரு. நம்மள அரசி வேணான்னு சொல்லிட்டா, அந்த பையனை லவ் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால தான் நம்மள வேணான்னு சொல்றா, இப்போ நம்ம எப்படியாவது அவளை கல்யாணம் பண்ணிக்கணுமே, நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது நம்ம குமாருக்கு அப்பதான் ஒரு யோசனை வருது. எப்படியாவது அரசியை கடத்திட்டு போயிட்டு அவளை நமக்குன்னு நம்ம ஏதாவது பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காலேஜ் வாசல்லையே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு நம்ம குமார். அதுக்கப்புறம் என்ன, நம்ம அரசியும் காலேஜை விட்டு வெளியே வராங்க. வெளியே வந்த உடனே கர்ஷிப்பில் மயக்க மருந்து போட்டு நம்ம அரசியோட முகத்தில் அப்படியே வச்சு விட்டுட்டு அப்படியே நம்ம அரசியும் மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம அரசியை தூக்கிட்டு போய் காலில் வச்சு ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போயிடுறாங்க. கூட்டிகிட்டு போன உடனே நம்ம குமார் இருந்துட்டு வேலையை, அதாவது தன்னோட வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ணிடுறாரு. இப்படி பண்ணால் மட்டும்தான் தன்னோட வாழ்க்கை அரசி கூட இருக்கும், இல்லைனா அரசி நம்ம கூட இருக்க மாட்டா அப்படின்றதுக்காக அரசியை சீரழிக்க அதாவது முடிவு பண்ணிட்டாரு. இந்த பக்கம் என்னடா அரசியை இன்னும் காணும், இந்நேரம் வந்திருக்கணுமே அரசி அப்படின்னு கால் பண்ணி பார்க்குறாங்க. கால் பண்ணாலையும் கால் ரீச் ஆக மாட்டேங்குது. ரொம்பவே பதறி போயிடுறாங்க நம்ம பாண்டியன் குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே. நம்ம கோமதி இருந்துட்டு, எங்க குமார் ஏதாவது பண்ணியிருப்பானாங்க, எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க, போய் என்ன ஏதுன்னு விசாரிச்சுட்டு வாங்க, எனக்கு ரொம்ப பயமா இருக்குது, அரசி இப்போ ஃபோனை கூட எடுக்க மாட்டேங்கிறா,
காலையில் தான் வந்து பொண்ணு கேட்டுட்டு போனாங்க. அதுக்குள்ளே பொண்ணை காணோன்னா நான் என்னன்னு நினைக்கிறதுங்க. எனக்கு ரொம்ப பயமாக இருக்குங்க. வாங்க நானாவது கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் கிட்ட சொல்லவும், இங்கே பாரு கோமதி, கொஞ்சம் பொறுமையாக இரு. இங்கே பாருங்க, இந்த விஷயத்தில் இதுக்கு மேலே என்னால் பொறுமையாக இருக்கவே முடியாது. எப்படிங்க ஒரு பொட்ட பிள்ளை இவ்வளோ நேரம் ஆகியும் ஆளை காணும்னா பயப்படாமல் இருக்க முடியுமா? முதல்ல வாங்கங்க கேட்டுட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோமதியும் அதுக்கப்புறம் பாண்டியனும் அதாவது எதிர் வீட்டுக்கு போகிறாங்க. போன உடனே மா கொஞ்சம் வெளியே வாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோமதி கத்திக்கிட்டு இருக்கவும், அதுக்கப்புறம் என்ன முத்துவேலு, சத்திவேலு, அதாவது வடிவு, மாறி, நம்ம அப்பத்தா, பழனி, இவங்க எல்லாருமே வராங்க. வந்த உடனே அப்பதான் இருந்துட்டு கோமதி, என்னாச்சு கோமதி அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருங்கம்மா, என் பொண்ணு உங்களுக்கு கொடுக்க மாட்டேன்னு சொன்னதுக்காக என் பொண்ணை நீங்கள் கடத்திட்டீங்களாம்மா. இங்கே பாருங்கம்மா, என் காலேஜுக்கு போன பொண்ணு இன்னும் வீட்டுக்கு வரவே இல்லைம்மா. என்னம்மா நினச்சிக்கிட்டு இருக்கீங்க உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாம் அப்படின்னு சொல்லி கேட்கவும், கோமதி என்ன கோமதி சொல்லிக்கிட்டு இருக்க? அரசியை காணுமா? இங்கே பாருமா, உங்கள் பேரன் தான் என் பொண்ணு ஏதோ பண்ணியிருக்கான். ஒழுங்கு மரியாதை உங்கள் பேரனுக்கு சொல்லி என்னோட பொண்ணு கொண்டு வந்து விட சொல்லுங்கம்மா அப்படின்னு சொல்லவும், இங்கே பாரு கோமதி, கண்டிப்பாக குமார் இப்படி ஒரு வேலையை பண்ணியிருக்க மாட்டான். அவன் திருந்துட்டான் கோமதி. எதுக்காக அவன் மேலே சந்தேகப்படுற? நீ ஃபோன் பண்ணி பாரு, எங்கேயாவது ஃப்ரெண்டு வீட்டுக்கு இது போக போகிறா அப்படின்னு சொல்லவும், என்னம்மா இந்த நிலைமையிலையும் உங்கள் பேரை மேலே நீங்கள் ரொம்ப நம்பிக்கை வச்சுருக்கீங்களே, உங்கள் பேரன் தான் இது எல்லாத்தையும் பண்ணியிருக்கான்னு தெரிஞ்சது அவ்வளோதான், உங்கள் பேரனை நாங்கள் சும்மாவே விட மாட்டோம் அப்படின்னு ரொம்ப கோபமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்ட சக்திவேல் இருந்துட்டு, இங்க பாரு ஓடுகாலி, என்னோட பையன் மேல நீ சந்தேகப்பட்டுக்கிட்டு இருக்கியா? உன் பையன் தானே இது எல்லாத்தையுமே பண்ணியிருப்பான். கண்டிப்பா உன் பையனை ஜெயில பிடிச்சி போறேனா இல்லையான்னு மட்டும் பாருடா. இந்த தடவை உன்னோட பையனை நான் சும்மா விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்றாங்க. என்னோட பையன் இதை பண்ணியிருந்தா தானே சரிடா, உன் பையன் இதை பண்ணலன்னே நான் வச்சுக்கிறேன். உன் பையனை இப்போ ஃபோன் பண்ணி இங்கே வர சொல்லு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம முத்துவேல் இருந்துட்டு, சக்தி முதல்ல குமாருக்கு ஃபோன் பண்ணி இங்கே வர சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம சக்திவேலும் முத்துவேல் சொன்னதுக்காக இப்போது குமாருக்கு கால் பண்ணுறாங்க. குமாரோட ஃபோனு ஸ்விட்ச் ஆஃப். இதை தெரிஞ்சுக்கிட்ட உடனே நம்ம சக்திவேலுக்கு அப்படியே வெடன்னு ஆகிடுது. அதுக்கப்புறம் என்ன, முத்துவேல் வந்துட்டு, சக்தி என்னாச்சு, குமார் ஃபோனை எடுத்தானா அப்படின்னு கேட்குவோம். அண்ணன் ஃபோனு ஸ்விட்ச் ஆஃப்னு வருதுண்ணே அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே பார்த்தீங்களா அவன் தான் ஏதோ பண்ணியிருக்கான் நம்ம பொண்ணு. இங்கே பாருங்க, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. நம்ம போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாங்க. அப்போ தான் நம்ம பொண்ணு நம்ம கைக்கு கிடைக்குங்க. ப்ளீஸுங்க வாங்குங்க, நம்ம பொண்ணுக்கு ஏதாவது பண்ணிட போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பதறி போயிருக்கவும், இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தேன். நம்ம அப்போ தான் இருந்துட்டு, இங்கே பாரு கோமதி, அரசிக்கு எதுவும் ஆகாது, கண்டிப்பாக எதுவும் ஆகாது, நீ கவலைப்படாத. இங்கே பாருமா, எல்லாமே உன்னாலதாம்மா. நீ எதுக்காகம்மா என் பொண்ணை வந்து பொண்ணு கேட்ட? நீ இங்கே பாருமா, உன்கிட்ட இருந்து நான் எதிர்பார்க்கவே இல்லை. என் பொண்ணுக்கு மட்டும் ஏதாச்சும் ஒன்று நடந்துச்சு, உங்களை யாருமே நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு பயங்கர கோவத்தோட பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து கதிர் வராரு. கதிர் வந்த உடனே நம்ம கோமதியும் பாண்டியனும் எதிர் வீட்டில் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு ரொம்ப பதறி போய் ஓடி வந்து, மா என்னமாச்சு, எதுக்காகமா இங்க நின்று சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க, ஏதாவது பிரச்சனையாமா அப்படின்னு கேட்கவும், இங்க பாருடா கதிர், அரசி இன்னும் வீட்டுக்கு வரவே இல்லடா. அது என்ன ஏதுன்னு இங்க வந்து விசாரிச்சா, இந்த வீட்டோட பையன் ரொம்ப அருமையான பையன், ஃபோனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்காண்டா. நம்ம அரசியோட ஃபோனும் ரீச்சே ஆக மாட்டேங்குதுடா. எனக்கு ரொம்ப ரொம்ப பயமாக இருக்குது. இந்த வீட்டு பையன் அரசியை ஏதாவது பண்ணிடுவோனோன்னு எனக்கு ரொம்ப ரொம்ப பயமாக இருக்குடா. ஏதாவது பண்ணி நம்ம பொண்ணை காப்பாற்றணும்டா அப்படின்னு ரொம்பவே அழுதுகிட்டே இருக்கவும், இங்கே பாருங்கம்மா, நீங்கள் கவலைப்படாதீங்க, நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணியிருக்கலாம்ல, ஏம்மா ஃபோன் பண்ணல? நான் காலேஜுக்காவது போய் பார்த்துட்டு வந்திருப்பேன்ல, நான் போய் பார்த்துட்டு வரேன் இருங்கம்மா அப்படின்னு நம்ம கதிர் ஒரு பக்கம் தேடிக்கிட்டு இருக்கவும், அந்த நேரம் பார்த்து நம்ம சரவணனுக்கும் இந்த விஷயம் தெரிய வருது. தெரிஞ்ச உடனே இன்னொரு பக்கம் நம்ம சரவணன் அரசியை தேடிக்கிட்டு இருக்கவும், அதுக்கப்புறம் நம்ம மீனாக்கு இந்த விஷயம் தெரிஞ்சு மீனா வந்து செந்தில் கிட்ட சொல்லி செந்திலும் ஒரு பக்கம் தேடிக்கிட்டு இருக்காங்க. நைட்டு முழுக்க தேடிக்கிட்டே இருக்காங்க. காலையிலாயும் அரசியை காணோம். அரசியை தேடிக்கிட்டே தான் இருக்காங்க. இதுக்கு மேலே நம்ம அமைதியாக இருக்க முடியாது அப்படின்னு ரொம்பவே பொறுமை இழந்து போய் போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்றாங்க. கம்ப்ளைண்ட் இப்படி தான் என் பொண்ணை காணோம், காலேஜுக்கு போய் அது அப்போதுலேருந்து எதிர் வீட்டு பையனும் காணோம் அப்படின்னு குமார் மேலே ஒரு கம்ப்ளைண்ட்டை கொடுக்குறாங்க. கொடுத்த உடனே போலீஸ் இருந்துட்டு சத்திவேல் குடும்பத்துக்கு, அதாவது சத்திவேல் குடும்பத்துக்கிட்ட வந்து, இங்கே பாருங்கள் சார், உங்கள் பையன் எங்கே அப்படின்னு கேட்கவும், இங்கே பாருங்கள் சார், நாங்களும் நேற்றுலேருந்து எங்கள் பையனை தேடிக்கிட்டு தான் இருக்கோம். அவன் எங்கே போனால் எங்கே
எங்கே இருக்கான், என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்னு எதுவுமே எங்களுக்கும் தெரியாது. நாங்களும் அதை தேடி தான் அலைஞ்சிக்கிட்டு இருக்கோம். நீங்களாவது உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சால் எங்களுக்கு சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருங்கள், உங்களுக்கு தெரிஞ்சு ஏதாவது உங்கள் பையன் பண்ணியிருந்தானா கண்டிப்பாக உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்களையும் கண்டிப்பாக விடமாட்டோம். ஏற்கனவே உங்கள் குடும்பத்திலேருந்து வந்து இதே கேஸை தான் கொடுத்துருந்தீங்க. ஆனால் அப்போ அந்த பொண்ணு உங்களை மன்னிச்சு விட்டுருச்சு. திரும்ப எதுக்காக அந்த பொண்ணவே நீங்கள் இவ்வளோ கஷ்டப்படுத்துவீங்க அப்படின்னு சொல்லி போலீஸ் கேட்கவும், இங்கே பாருங்கள் சார், என் பையன் இதை பண்ணியிருக்க மாட்டான். அப்படி பண்ணியிருந்தானா நானே அவனை சும்மா விட மாட்டேன். நானே கண்டிப்பாக அவனை நான் போலீஸ் ஸ்டேஷனில் பிடிச்சி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி நம்ம சக்திவேல் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் என்ன, நம்ம கோமதி இருந்துட்டு போலீஸ்கிட்ட, இங்கே பாருங்கள் சார், என் பொண்ணுக்கு என்னாச்சோ ஏதாச்சோன்னு எனக்கு ரொம்ப ரொம்ப பதட்டமாக இருக்குங்க சார், எப்படியாவது என் பொண்ணை காப்பாற்றி கொடுங்க சார் அப்படின்னு கை கூப்பி அப்படியே அழுதுகிட்டே கேட்குறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம பழனி இருந்துட்டு, இங்கே பாருங்க மச்சான், நைட்டில் இருந்து காணோம். நானும் அங்கங்கே தேடிக்கிட்டு தான் இருக்கோம். சரவணன், நானும் செந்தில், கதிரன்னு ஒவ்வொரு பக்கமாக தேடிக்கிட்டு தான் இருக்கோம். ஆனால் எங்கேயுமே இருக்கிற மாதிரி தெரியல. எங்கே தான் அந்த குமார் பையன் கூட்டிகிட்டு போய் தொலைஞ்சான்னு தெரியலையே. இப்போ அரசி என்ன நிலமையில இருக்கானோ தெரியலையே. கடவுளே, அரசி எப்படியாவது காப்பாற்றி கொடு அப்படின்னு ஒரு பக்கம் பழனி வேண்டிக்கிட்டு இருக்கவும், அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அப்போ தான் அரசி கண் முழிக்கிறாங்க. அப்படியே மயக்கத்துலேருந்து கண் முழிச்சு அப்படியே எழுந்து உட்காடுறாங்க. உட்காந்த உடனே அவங்களுக்கு எங்கே இருக்கோம், ஏது இருக்கும், எப்படி இருக்கும் அப்படின்னு எதுவுமே தெரியல. அப்படியே கண்ணை முழிக்கிறாங்க. முழிச்ச உடனே குமார் மூஞ்சில முழிக்கிறாங்க. குமாரை பார்த்த உடனே அதிர்ச்சி ஆயிடுறாங்க. அதிர்ச்சியான உடனே தான் இருக்கிற நிலைமையை அப்பதான் பார்க்குறாங்க. அதாவது குமார் நம்மளை கெடுத்துட்டான் அப்படின்ற விஷயமே அப்பதான் அவங்களுக்கு தெரிய வருது. தெரிஞ்ச உடனே நம்ம அரசி ரொம்பவே பதறி போய், இங்கே பாருடா, என்னடா பண்ண, நீ என்னடா பண்ண அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே கேட்கவும், இங்கே பாரு அரசி, உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு எனக்கு வேற வழியே தெரியல. உன் கூட இப்படி இருந்தால் மட்டும்தான் எப்படியாவது உன்னை என்னை கல்யாணம் பண்ணிக்க வைக்க முடியும் அப்படின்றதுக்காக தான் இப்படி பண்ணேன். என்னை மன்னிச்சிரு அரசி, நான் தப்பான எண்ணத்தில் எதுவுமே பண்ண கிடையாது அரசி, என்னை மன்னிச்சிரு அரசி, என்னை மன்னிச்சிரு அரசி அப்படின்னு சொல்லிட்டு காலில் விழுந்து அப்படியே கதறி அழுகிறாரு. இதை பார்த்து நம்ம அரசிக்கு செருப்பை கழட்டி அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. இங்கே பாருடா, நான் என்னடா பாவம் பண்ண உனக்கு, எதுக்காகடா எனக்கு இவ்வளோ பெரிய துரோகத்தை பண்ணியிருக்க, உனக்கு வெக்கமா இல்லையா, அசிங்கமா இல்லையா, ஏன்டா இப்படியெல்லாம் பண்ண அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே நம்ம அரசி ஒரு பக்கம் தன்னோட வாழ்க்கை போயிடுச்சு அப்படின்னு சொல்லி பயங்கரமா அழுதுகிட்டு இருக்காங்க. இங்க பாருடா, உடனே என் அம்மா கிட்ட என்னை கூட்டிட்டு போடா அப்படின்னு சொல்லி பயங்கரமா அழுதுகிட்டு இருக்காங்க. நம்ம குமார் பயங்கர பதட்டத்தில் இருக்காங்க. இதுக்கு மேலே என்ன நடக்கும், ஏது நடக்கும், அரசியை நம்மளுக்கு கல்யாணம் பண்ணி வைப்பாங்களா, இல்லை நம்மளை ஜெயிலில் தூக்கி போட்டுருவாங்களா அப்படின்னு ரொம்பவே பதட்டத்தில் இருக்கவும், அதுக்கப்புறம் என்ன, நம்ம குமார் இருந்துட்டு, இங்கே பாரு அரசி, வீட்டுக்கு போனால் கண்டிப்பாக நிறைய பிரச்சனை நடக்கும். ஆனால் எனக்கு ரொம்ப பயமாக இருக்கு அரசி, என்னை ஜெயிலில் மட்டும் போட்டுறாத அரசி, உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஒரே ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் நான் இப்படியெல்லாம் பண்ணேன். ஆனால் அது மிகப்பெரிய தப்புன்னு எனக்கு தெரியும். உனக்கு விருப்பம் இல்லாத ஒரு விஷயத்த நான் உன்னோட சம்மந்தம் இல்லாமே நான் பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா மன்னிப்பு கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அடிச்சு நிறுத்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட பேக் எடுத்து ஃபோனை எடுக்கிறாங்க. ஃபோனை எடுத்து தன்னோட அப்பாவுக்கு கால் பண்ணுறாங்க. கால் பண்ண உடனே அரசி ஃபோன்லேருந்து ஃபோன் வரதை பார்த்து நம்ம பாண்டியன் பதறி போய் ஃபோனை அட்டன் பண்ணி, ஹலோ அரசி, எங்கே இருக்க அரசி, நைட்டில் இருந்து உன்னை காணோன்னு தேடிக்கிட்டு இருக்கோம், எங்கே இருக்க அரசி அப்படின்னு சொல்லி பதறி போய் பேசவும், இதை வாய்ஸை கேட்ட நம்ம அரசி இருந்துட்டு அழுதுகிட்டே அப்பா அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டு இருக்காங்க. அரசி, என்ன ஆச்சு அரசி அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஸ்லோ மோஷனில் ரொம்ப பதறி போய் கேட்குறாங்க. அதுக்கப்புறம், அப்பா இங்கே பாருங்கப்பா, அந்த குமார் பையன் என்னோட வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டான்ப்பா, என்னை கெடுத்துட்டான்ப்பா அப்படின்னு சொல்லி பயங்கரமாக அழுதுகிட்டு இருக்காங்க. இதை கேட்டு நம்ம அதாவது யாருக்கு, நம்ம பாண்டியனுக்கு அப்படியே இடியே விழுந்த மாதிரி இருக்குது. இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சால் கண்டிப்பாக நம்ம பொண்ணுக்கு தான் அசிங்கம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே ரொம்ப பதறி போய் கொஞ்சம் பக்கம் வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. அரசி, என்ன சொல்கிற அரசி நீ? அப்பா, ஆமாப்பா, என்னை கடத்திட்டு வந்து எனக்கு மயக்க மருந்து கொடுத்து என்னை இவன் கெடுத்துட்டான்ப்பா, என் வாழ்க்கையே நாசமாக போயிடுச்சு, இனிமேல் நான் உயிரோடு இருக்க போகிறதில்லப்பா, நான் இனிமேல் இந்த உலகத்தை விட்டு போகிறேன்ப்பா, உங்களை எந்த ஒரு சூழ்நிலையிலும் உங்களை தலகுனியை வைக்கக்கூடாதுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன்ப்பா, ஆனால் இப்போ உங்கள் எல்லாரையும் நான் தலகுனியை வைக்க போகிறேன்ப்பா, என்னை மன்னிச்சிருங்கப்பா, இனிமேல் உங்களை நீங்கள் தலகுனிகிறத என்னால் பார்க்க முடியாதுப்பா
அப்படின்னு பயங்கரமாக அழுதுகிட்டு இருக்கவும் அரசி, இங்கே பாருமா அரசி, நீ எதுவும் பண்ணிக்காத, முதல்ல நீ எங்கே இருக்குன்னு சொல்லு, நான் அங்கே வரேன். இங்கே பாருங்கப்பா, நான் எங்கே இருக்கேன் ஏது இருக்கேன்னெல்லாம் எனக்கு தெரியாதுப்பா, ஆனால் இனிமேல் நான் உயிரோடு இருக்க மாட்டேப்பா, ப்ளீஸ்ப்பா, இனிமேல் என்னை மறந்துடுங்கப்பா, இப்படி ஒரு பொண்ணு உங்களுக்கு இருந்ததாவே நீங்கள் நினைக்காதீங்கப்பா அப்படின்னு பயங்கரமாக அழுதுகிட்டு இருக்காங்க. இங்கே பாரு அரசி, நீ பதட்டப்படாத, ஒன்றும் இல்லை, நீ எதுவுமே பதட்டப்படாமல் முதல்ல பொறுமையாரு, நீ எந்த ஒரு முடிவும் எடுக்காத, நீ எங்கே இருக்கன்னு எனக்கு இப்போ தெரிஞ்சாகணும். சரி, நீ வாட்ஸ்அப்பு போய் லைவ் லொக்கேஷன் எனக்கு அனுப்பு, நீ எங்கே இருக்கியோ அங்கே நான் வந்துடுறேன் சரியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அரசிக்கிட்ட சொல்லவும், அரசி அதுக்கப்புறம் லொக்கேஷனும் நம்ம பாண்டியனுக்கு ஷேர் பண்ணி விட்டுடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம அது யாரு நம்ம குமார் வந்துட்டு ரொம்பவே அழுதுகிட்டு, இங்கே பாரு அரசி, நான் பண்ணது எல்லாமே மிகப்பெரிய தப்பு தான், நீ எனக்கு கிடைக்காம போயிடுவே அப்படின்னு பயந்து தான் நான் இது எல்லாத்தையும் பண்ணேன், என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் நம்ம குமார் பயங்கரமா மன்னிப்பு கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம அரசி இருந்துட்டு பயங்கரமா அழுதுகிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம பாண்டியன் இருந்துட்டு கோமதியை தனியாக கூட்டிட்டு போய் நடந்த விஷயத்தெல்லாம் சொல்றாங்க. சொன்ன உடனே நம்ம கோமதிக்கு அப்படியே மயக்கம் வந்துடுது. இதை பார்த்து நம்ம கதிர் இருந்துட்டு ஷாக் ஆயிட்டு, அப்பா என்னப்பா ஆச்சு அம்மாக்கு, ஐயோ அம்மா எந்திரிங்கம்மா அப்படின்னு சொல்லி எந்திரிக்க வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம கோமதி எழுந்த உடனே, ஏங்க என்னங்க சொல்றீங்க, அரசிக்கு இப்படி ஒரு நிலைமையா, முதல்ல அவ எங்க இருக்கான்னு சொல்லுங்க, இங்க பாரு கோமதி, இந்த நிலைமையில நம்ம போலீஸ் எல்லாம் அங்க கூட்டிட்டு போக முடியாது, இந்த கேஸை வாபஸ் பண்றேன்னு சொல்லிட்டு கேஸை வாபஸ் பண்ணிட்டு நம்ம நடக்க வேண்டியதை பார்க்கணும். இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சா நம்ம பொண்ணுக்கும் அசிங்கம், நமக்கும் அசிங்கம், இனிமே நம்ம பொண்ணு வெளியே தலை காட்டவே முடியாது, அதனால இந்த விஷயத்த நம்ம காதும் வச்ச மாதிரி தான் முடிக்கணும் அப்படின்னு சொல்லவும், என்னங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க, தப்பு பண்ணாம அவனை போலீஸில் பிடிச்சி கொடுக்காம இப்போ நம்ம பொண்ணுக்கு இப்படியெல்லாம் நடக்கணும்னு சொல்கிறீங்க. இங்கே பாரு, நம்ம பொண்ணோட விஷயம் இது, அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது தான் நல்லது, அதனால் நீ கொஞ்சம் பொறுமையாக இரு அப்படின்னு சொல்லி பயங்கரமாக அழுதுகிட்டு நம்ம போலீஸ்கிட்ட போயிட்டு கேஸை வாபஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம அதாவது யார் நம்ம பாண்டியனும் கோமதி சக்திவேல் கிட்ட போய் நடந்ததெல்லாம் சொன்ன உடனே நம்ம அதாவது சக்திவேல் பயங்கரமாக ஷாக் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம சக்திவேலு, முத்துவேலு, அதுக்கப்புறம் பழனி, பாண்டியன், கோமதி இவங்க எல்லாருமே இப்போது அரசி இருக்கிற இடத்துக்கு போகிறாங்க. போன உடனே நம்ம அரசி தலையில் அடிச்சுக்கிட்டு அழுதுகிட்டு இருக்கிறத பார்த்த கோமதி இருந்துட்டு ரொம்பவே பதறி ஓடி போய் அரசியை கட்டி பிடிச்சிக்கிறாங்க. அரசிமா என்னம்மா ஆச்சு உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்கவும், அம்மா என்னோட நிலைமையை பார்த்தீங்களாம்மா, இங்கே பாருங்கம்மா, என் நிலைமையை பாருங்கம்மா, இனிமே நான் எப்படிம்மா வெளியே வருவேன், இனிமே எப்படிம்மா எல்லாரும் முகத்துலேயும் நான் முழிப்பேன், என் வாழ்க்கையை சீரழிச்சிட்டாமா இவன் அப்படின்னு பயங்கரமாக அழுதுகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் முத்துவேல இருந்துட்டு பயங்கர கோவத்தோடு அதாவது இடுப்பில் கட்டிக்கிட்டு இருந்த பெல்ட்டை அவுத்து அப்படியே பல்லார்னு குமாரை அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. குமார் இருந்துட்டு, இங்கே பாருங்க பெரியப்பா, அரசி எனக்கு கிடைக்காம போயிடுவாளோ அப்படின்னு பயந்து தான் பெரியப்பா நான் இது எல்லாத்தையுமே பண்ணேன், நீ இது பண்ண கண்டிப்பாக எனக்கு அரசி எனக்கு வேணும், அரசி எனக்கு கிடைக்கிறதுக்காக நான் எந்த இலைக்கும் போவேன், அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவளை ராணி மாதிரி வச்சுக்கணும்னு தான் ஆசைப்பட்றேன், அதனால தான் அவங்க வீட்டில் நான் கேட்டுட்டு வர சொன்னேன். ஆனால் அவங்க தான் என்னோட மனசை புரிஞ்சுக்காமையும் என்ன புரிஞ்சுக்காம இப்படி எனக்கு பொண்ணு கொடுக்க மாட்டேன், நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு அரசி சொன்னா, அதனால தான் எப்படியாவது அவளை நான் அடைஞ்சிடணும் அப்படின்றதுக்காக தான் இது எல்லாத்தையுமே பண்ணேன், என்னை மன்னிச்சிருங்க பெரியப்பா, என்னை மன்னிச்சிருங்க, நான் பண்ணது எல்லாம் மிகப்பெரிய தப்பு தான், நான் இல்லை நல்லா சொல்லலை, இனிமே என் வாழ்க்கையில் எந்த ஒரு தப்புமே பண்ண மாட்டேன், ஆனால் அரசியை மட்டும் எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி கெஞ்சிக்கிட்டே இருக்காங்க. இங்கே பாருடா, உன்ன மாதிரி ஒரு பொறுக்கியை யாருடா கல்யாணம் பண்ணிப்பாங்க, அந்த பொண்ணு என்னடா பாவம் பண்ணுச்சு உனக்கு, எதுக்காகடா அந்த பொண்ணுக்கு இவ்வளோ பெரிய துரோகத்தை நீ பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லி பயங்கரமாக கோவத்தில் அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம அரசி இருந்துட்டு, அப்பா உங்கள் முகத்தில் என்னால் முழிக்க முடியலப்பா, எனக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்குதுப்பா, நீங்கள் எதுக்காக உங்கப்பா என்னை பெற்றீங்க, என்னை பெற்றதுனால தானே நீங்கள் ஒவ்வொரு தடவையும் என்னால் தலை குனிஞ்சிக்கிட்டே இருக்கீங்க, அக்காவால் நீங்கள் ஒரு முறையாவது தலை குனிஞ்சிருக்கீங்களா, இல்லைப்பா நான் என்னால் தானேப்பா உங்களுக்கு இது எல்லாமே நடந்துக்கிட்டு இருக்கு, என்னை மன்னிச்சிருங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு கை கோப்பி மன்னிப்பு கேட்கவும், இங்கே பாருமா அரசி, நீ எந்த தப்புமே பண்ணலை, எந்த தப்புமே பண்ணாதப்போ நீ எதுக்காக
எதுக்காக என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும், நீ என்கிட்ட மன்னிப்பு கேட்கணுன்ற அவசியமே கிடையாது அப்படின்னு ரொம்ப அழுதுகிட்டே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம கதிர் இருந்துட்டு பயங்கர கோவத்தில் போய் யாரு நம்ம குமாரை அடின்னு அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. இங்கே பாருங்க, நீங்கள் யார் வேணாலும் என்ன வேணாலும் பண்ணுங்க என்ன, ஆனால் அரசியை மட்டும் என்கிட்ட இருந்து பிரிச்சிடாதீங்க. அரசியை நான் ரொம்ப லவ் பண்ணுறேன், அவளை ராணி மாதிரி வச்சுக்கணும்னு ஆசைப்பட்றேன். அவளை என்னை புரிஞ்சுக்கிட்டு அவளை எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்க. அவளை நான் கொடுமைப்படுத்த மாட்டேன். இனிமேல் எந்த ஒரு தப்பும் நான் பண்ணவே மாட்டேன். இது இது நான் உங்களுக்கு கொடுக்குற சத்தியம். கண்டிப்பாக நான் எதுவும் பண்ண மாட்டேன். ப்ளீஸ் எனக்கு அரசியை கல்யாணம் பண்ணி வைங்க அப்படின்னு பயங்கரமாக அழுதுகிட்டே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன நம்ம சரவணன் செந்தில்னு சொல்லிட்டு எல்லாருமே பயங்கரமாக அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம கோமதி இருந்துட்டு, ஏங்க முதல்ல நம்ம வீட்டுக்கு போகலாங்க, நம்ம அரசியை இந்த நிலைமையில என்னால் பார்க்க முடியலங்க, அவளை முதல்ல குளிக்க வச்சு அதுக்கப்புறம் நம்ம எல்லாம் பேசிக்கலாங்க, வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அரசியை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. வீட்டுக்கு கூட்டிகிட்டு போன உடனே அரசி ரொம்பவே மனசு உடைஞ்சு போயிருக்காங்க. அரசி ரொம்ப 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 மனசு உடைஞ்சு போய் மூளையில் உக்காந்துக்கிட்டு இருக்காங்க. மா எனக்கு உயிர் வாழ்த்துக்கே பிடிக்கலாமா, நான் செத்துறவாமா அப்படின்னு சொல்லி கேட்கவும், அரசி என்ன அரசி பேசிக்கிட்டு இருக்க நீ, இங்கே பாரு அரசி, நீ என்ன தப்பு பண்ண, நீ எதுக்காக இப்படி ஒரு முடிவு எடுக்கணும், தப்பு பண்ணவனே தைரியமாக இருக்கும்போது நீ எதுக்காக இவ்வளோ மனசொடைஞ்சு போய் இருக்கணும். இங்கே பாருங்கம்மா, தப்பு பண்ணது அவனாக இருந்தாலையும் பாதிக்கப்பட்டது நான்றதுனால எல்லாரும் என்ன தானம்மா தப்பாக பேசுவாங்க அப்படின்னு சொல்லி பயங்கரமாக அழுதுகிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம அப்பத்தான் இருந்துட்டு அரசிக்கிட்ட போயிட்டு, இங்கே பாருமா அரசி, நான் ஏதோ தப்பாக குமாருக்காக உன்கிட்ட வந்து கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்டுட்டேன். அது மிகப்பெரிய தப்பு தாம்மா, என்னால் தான் இது எல்லாமே நடந்தது, என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருமா, நீ என் கூட பேசவே பேசாத, என் பொண்ணு இந்த நிலைமைக்கு இருக்கிறதுக்கு காரணம் நீங்கள் தானே, உங்களை யாரையும் நான் சும்மாவே விட மாட்டேன். என் பொண்ணோட வாழ்க்கைன்னா உங்களுக்கு அவ்வளோ இலக்காரமாக போயிடுச்சா, இல்லை எங்களை பார்த்தா உங்களுக்கு எப்படி தான் தெரியுதுன்னு தெரியல, எல்லாருமா சேர்ந்து என் பொண்ணோட வாழ்க்கையை சீரழிச்சிட்டிங்கள, இப்போது உங்களுக்கு எல்லாருக்கும் சந்தோஷமா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தேன் நம்ம மாறி இருந்துட்டு, இங்கே பாருங்கள், ஒரு பொண்ணுக்கு இப்படி ஒரு நிலைமையை யாரும் உருவாக்கக்கூடாதுங்க, இப்படி ஒரு கேடு கெட்ட வேலையை நம்ம பையன் பார்த்துருக்கான், அதை பார்த்துக்கிட்டு நீங்கள் எப்படிங்க அமைதியாக இருக்கீங்க. நமக்கு ஒரு பொண்ணு இருந்து அந்த பொண்ணுக்கு இப்படி ஒரு நிலைமை வந்திருந்தா நீங்கள் என்னங்க பண்ணியிருப்பீங்க, அந்த பையனை சாவடிச்சிருக்க மாட்டீங்க. ஆனால் கோமதி குடும்பத்திலேருந்து யாரும் அந்த மாதிரி பண்ணலை, அவங்க அவ்வளோ பொறுமையாக இருக்காங்கங்க. இங்கே பாருங்கள், அப்படி ஒரு குடும்பத்தை நீங்கள் ரொம்ப ரொம்ப அசிங்கப்படுத்தியும் அவமானப்படுத்தியும் பேசிக்கிட்டே தான் இருக்கீங்க. முதல்ல உங்கள் பையனை கண்டித்து வைங்க, உங்கள் பையனை கண்டித்து நீங்கள் வளர்த்துருந்தீங்கன்னா இப்படி ஒரு பிரச்சனை உங்களுக்கு வந்திருக்குமா. நீங்கள் தானேங்க உங்கள் பையனை ஒழுங்காக வளர்க்கலை, உங்கள் பையனை நீங்கள் ஒழுங்காக வளர்த்துருந்தா இப்படி ஒரு பிரச்சனை வந்திருக்குமா அப்படின்னு சொல்லி ரொம்பவே கேவலமாக நம்ம மாறி இருந்துட்டு சத்திவேல் கிட்ட பேசுவோம். சத்திவேல் இருந்துட்டு பாண்டியன் கிட்ட போயிட்டு பாண்டியனோட கையை பிடிச்சிக்கிட்டு, இங்கே பாரு பாண்டியா, என்னோட பையனால் உன் பொண்ணுக்கு இப்படி ஒரு நிலைமை வரணும் சத்தியமாக நான் எதிர்பார்க்கவே இல்லை, என் பையனும் இப்படி ஒரு விஷயத்த இப்படி செய்வானோ சத்தியமாக நான் எதிர்பார்க்கவே இல்லை, என்னை மன்னிச்சிரு பாண்டியா அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே பாண்டியன் பயங்கர கோவத்தோடு, இங்கே பாருங்க, உங்கள் பையனால் என் பொண்ணு இப்போ சாகிற நிலைமையில இருக்குது, என் பொண்ணு என்ன முடிவெடுப்பாளோன்னு ஒவ்வொரு நிமிஷம் நினச்சாவே எனக்கு மனசெல்லாம் பதறிக்கிட்டே இருக்குது. எப்படிங்க உங்கள் பையனால் இப்படி ஒரு கேவலமான விஷயத்த பண்ண முடிஞ்சது. ஒரு பொண்ணு அவளுக்கு விருப்பம் இல்லாமல் இப்படி ஒரு கீழ்த்தனமான வேலையை பண்ணியிருக்கானே அப்படின்னு சொல்லி பயங்கர கோவத்தில் சத்திவேலை திட்டிக்கிட்டே இருக்கவும், சத்திவேல் இருந்துட்டு நம்ம பாண்டியனோட காலில் விழுந்துடுறாங்க. இப்படி ஒரு பையனை பெற்றதுக்காக நான் ரொம்ப ரொம்ப தலகுனிஞ்சு உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன், என்னை மன்னிச்சிடுங்க, இப்படி ஒரு பையனை நான் பெற்றதை நினச்சி நான் அசிங்கப்படுறேன், அவமானப்படுறேன், வேதனைப்படுறேன் அப்படின்னு பயங்கரமாக அழுதுகிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் முத்துவேல் இருந்துட்டு, அதாவது யார் நம்ம பாண்டியன்கிட்ட, இங்கே பாரு பாண்டியா, நடந்து போச்சு, இதுக்கு மேலே நம்ம எதையும் மாற்ற முடியாது, நம்ம அரசிக்கும் குமாருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிடலாமா அப்படின்னு சொல்லி யாரு நம்ம முத்துவேல் இருந்துட்டு பாண்டியன்கிட்ட கேட்கவும், என்ன பேசுகிறீங்க நீங்கள் உங்களுக்கு உடம்பு முடியலதான், அதுக்காக நீங்கள் இப்படியெல்லாம் பேசினா நான் எல்லாத்துக்கும் ஒத்துக்குப்பேன்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா, என் பொண்ணை எந்த நிலைமைக்கு ஆளாக்கணவனுக்கு என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க நான் கொடுப்பேனா, கண்டிப்பாக என் பொண்ணு இப்படியே கடைசி வரைக்கும் இருந்து சாவலே தவிர இப்படி ஒரு கேவலமான ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவள் வாழ மாட்டா, கண்டிப்பாக அதுக்கு நானும் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு
அப்படின்னு சொல்லவும், இங்கே பாரு பாண்டியா, கண்டிப்பாக குமார் அரசி மேலே அவ்வளோ அன்பு வச்சுருக்கான். அதனால தான் அரசியை என்னை விட்டு போயிடக்கூடாதுன்னு இப்படி முட்டாள்தனமாக இப்படி ஒரு கீழ்த்தனமான வேலையை பண்ணியிருக்கான். அவனை அவனை மன்னிக்கலாம் சொல்லலை, ஆனால் கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவங்க 2 பேரும் சந்தோஷமாக வாழட்டுமே, அதை நம்ம கண்ணால் பார்த்து சந்தோஷமாக இருப்போமே, குமாருக்கு நீங்கள் ஒரு வாய்ப்பை கொடுத்து பாருங்களாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முத்துவேல் பாண்டியன் கிட்டே கேட்கவும், பாண்டியன் இருந்துட்டு ரொம்ப கோபமாக நின்றுக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்டு நம்ம கோமதி இருந்துட்டு, இங்கே பாருங்கண்ணே, நீங்களும் என்கிட்ட இப்படியெல்லாம் பேசுவீங்கன்னு சத்தியமாக நான் இங்கே எதிர்பார்க்கலண்ணே. ஏன்னா என்னோட பொண்ணோட நிலைமை உங்களுக்கு கூட தெரியலையா? இங்கே பாரு கோமதி, உன் பொண்ணோட நிலைமை உங்கள் நிலைமைன்னு எல்லா நிலைமையும் எனக்கு புரியுது. இருந்தாலையும் இனிமே நடக்க போகிறத பற்றி நான் யோசிக்கிறேன். அதனால உன் பொண்ணை நீ குமாருக்கு கல்யாணம் பண்ணி கொடு. உன் பொண்ணை நான் ராணி மாதிரி பார்த்துக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. அவன் எதுவும் பண்ண மாட்டான். என்ன நம்பி நீ பொண்ணை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்கவும், பாண்டியனும் கோமதியும் என்ன முடிவு எடுப்பாங்க அப்படின்னு நம்ம வர எபிசோடில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.